Hello guys, வணக்கம். ஒரு சின்ன ஒரு அப்டேட். நம்மளோட பீட்டா ஃப்ரைஸ் February 1st அரௌண்ட் 1st or 2nd வந்து இது ஹேட்ச் ஆச்சு. ப்ரைஸ் ஸ்பான் ஆச்சு, ஸ்பானிங் முடிஞ்சது ஹேட்ச் ஆனது. இன்றைக்கி நான் இந்த வீடியோ வந்து April 1st எடுக்கிறேன் நான். ஸோ February and March ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 2 months ஆகிருக்கிற ஸ்டேஜ் அது. அதில் கொஞ்சம் நான் வந்து கண்டினியூஸாக நான் போடலை. கொஞ்சம் மார்ட்டாலிட்டி இருந்தது, சில இஷ்யூஸ் மாதிரி இருந்தது ப்ரைஸுக்கு. கொஞ்சம் ப்ளோட்டிங் இருக்குது, கொஞ்சம் இதெல்லாம் இருந்தது. அதில் லைட்டாக மெடிக்கேஷன் பண்ணியிருந்தேன். ஃபியூ ப்ரைஸ் ஐ லாஸ்ட். பட் ஆனால் மேஜராக எல்லா ப்ரைஸுமே இருக்குது. எனக்கு இவ்வளோ தூரம் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், நல்ல கலர்ஸும் வந்துருச்சு. ப்ரைஸில் நல்லாவே கலர்ஸ் வந்துருக்கு. ஸோ எக்ஸைட்டட். இதுக்கு மேலே எப்படி போகுன்றது தெரியல. எத்தனை மேல் ஃபீமேல் அந்த காம்பினேஷன் அந்த ரேஷியோலாம் ஒன்றும் தெரியல. நல்ல ஒரு பெரிய டப் அது, ஒரு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய டப்பில் வச்சுருக்கேன் நான். இந்த டப் சைஸ் பார்ப்பீங்க, இட் இஸ் ஆல்மோஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹேண்ட் ஆர் நாட் லென்த் ஆஃப் மை ஹேண்ட். ஸோ அதனால் ஒரு டயமீட்டர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 feet இருக்கும். அந்த மாதிரி ஒரு டப்பு நல்லா ஹைட்டாக இருக்காது. ஸோ இந்த டப் வந்து அது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இடம், நல்ல ஃபுட்டு அதுக்கு முக்கியம். அதுக்கும் மேலே முக்கியம் வந்து நிறைய ஃபுட்டு, நிறைய இடம் இருந்ததுன்னா தென் இட் வில் பி பெட்டர். அவங்களுக்கு ஸ்விம் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது இதில். இந்த பாதாம் லீவ்ஸ், ஃபாக்ஸ் டெயில், தண்ணி வந்து ஒரு 10 days ஒன்ஸ், ஒரு 1 week ஒன்ஸ் நான் கொஞ்சம் வாட்டர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஏர் ஸ்டோன் தான் இது. இன்னொரு பேட்ச் நான் போன வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி இன்னும் இதே பேட்ச் தான். பட் இந்த ப்ரைஸோட சைஸ்லாம் பாருங்கள். இன்றைக்கி ஒரு இதுலேருந்து ஒரு 10 மீன் எடுத்து அதில் விட்டேன். சில ஃபிஷ்ஷஸ் வந்து அந்த காம்படிஷனில் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். இது நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷை பாருங்கள். எல்லாம் ஒரே ப்ரைஸ் தான், ஒரே பேட்ச் தான். பட் ஆனால் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சைஸில். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சில இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டி, இதெல்லாம் வந்து ரொம்ப 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 குட்டியாக இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு ஒரு தனி ஒரு பெட்டர் ஹெட்ஸ்அப் ஸ்டார்ட் கொடுக்கணும், அட்வான்டேஜ் கொடுக்கணுன்றதுக்காக இங்கே ஒரு 10 ப்ரைஸ் அரௌண்ட் இருக்கும். கொஞ்சம் சின்ன சைஸ் ப்ரைஸ் இதில் போட்டு வச்சுருக்கேன். இந்த டப்பில் தான் ஹேட்ச் பண்ணது நான் ப்ரீட் பண்ணது இந்த டப்பில் தான். ஸோ இந்த டப் வந்து என்னோடய க்ரோ டப் மாதிரி வைக்கிறேன். இது பாட்லிங் ஸ்டேஜ் இன்னும் ஒரு 2 months ஆகுன்றது என்னோடய கணிப்பு. நான் இந்த அளவுக்கு இவ்வளோ பேட்ச் நான் வளர்த்ததில்லை. ஸோ யாராவது வளர்த்தா சொல்லுங்கள், பாட்லிங் வந்து எப்போ நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் இப்போவே வந்து நான் நிறைய அட்ரிபியூட்ஸ் பார்க்குறேன். இட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். நிறைய ஃப்ளாரிங் நடக்குது, நிறைய அந்த பேட்டாஸோட அந்த ஒரு இது நிறைய நடக்குது. நான் பார்த்தேன். கொஞ்சம் 2 பேர் அடிச்சுக்கிறது, அந்த கில்ஸ் இது பண்ணுறது குவைட் வெரி ஒரு மாதிரி ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. கை வச்சா தே வில் ஆல் கம். பக்கெட்டில் எதாவது ஒன்று வச்சுன்னா தே வில் ஆல் கம் ஃபுட் வைக்கிறோன்னு சொல்லிட்டு. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. பயம் இல்லை, அப்படியே வராங்க, ஜாலியாக வராங்க. ஏன்னா இவங்களை நான் ரொம்ப பிடிக்க மாட்டேன், ரொம்ப நெட்டு விட மாட்டேன். நெட்டு விட அவசியமே இல்லை, வாட்டர் சேஞ்ச் மட்டும்தான். ஸோ அதனால தே ஆர் லைக் நாட் வெரி ஸ்கேட், ரொம்ப பயம்லாம் இல்லை. பட் இட்ஸ் ரியலி நைஸ், ஃபேசினேட்டிங் டு சி ஒவ்வொரு ஃபிஷ், ஒவ்வொரு கலர்ஸு. சிலதெல்லாம் வந்து ஃபுல் ஒயிட்டாக தான் இருக்குது. இப்போ இந்த இது பார்ப்பீங்க நீங்கள், இதெல்லாம் வந்து ஃபுல் ஒயிட்டாக தான் இருக்குது. அதெல்லாம் ஒரு ஃபுல் ஒயிட்டாக இருக்குது. ஸோ க்யூரியஸ், எப்படி இருக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். Thanks for watching and I'll keep you guys posted.